கரூரில் நடந்த சம்பவம் மிக கொடுமையான கொடூரமான சம்பவம். நாடு மட்டுமல்ல, உலகமே கண்ணீர் விடுக்கிறது. சீனா அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றுகிறது, இலங்கை அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றுகிறது. பிரதமர், குடியரசுத் தலைவர், முதலமைச்சர், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய அனுதாபங்களை தொடர்ந்து தெரிவிக்கிறார்கள். கரூரில் நடந்த ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி, அந்த கட்சியை சேர்ந்த இறந்து விட்டார்கள் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் கருதவில்லை. உடனடியாக முதலமைச்சர் உட்பட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார்கள். இதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்த்துக்கிறோம். சம்பவம் நடந்து 41 பேர் அந்த குழந்தைகளும் பெண்கள் உட்பட 41 பேர் இறந்திருக்கிறார். கொடிய சம்பவம். அரசியல் கட்சி பொதுக்கூட்டங்களில், நிகழ்ச்சிகளில் இது போன்று நடந்ததே இல்லை. முதலில் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும். நாமக்கலுக்கு 8:45 வருவதாக அறிவித்துவிட்டு 2:30 மணிக்கு, மதியம் 2:30 மணிக்கு ஏன் சென்றார்? அதே போல கரூருக்கு 12 மணிக்கு வருவதாக அறிவித்துவிட்டு மாலை 7 மணிக்கு ஏன் சென்றார் என்பதற்கான ஒரு நியாயமான, உண்மையான விளக்கத்தை தமிழக மக்களுக்கு, நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டியது அவருடைய பொறுப்பாகும். 41 பேர் இறந்த நிலையில், கொடூரமாக இறந்த நிலையில், அவரோ அவரது கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளோ அந்த இடத்தில் யாரும் இல்லை. உடனடியாக எல்லோரும் துண்டக்கானும் துணியக்கானும்னு ஓட்டம் பிடித்து விட்டது உண்மையிலே ஒரு அவமானகரமான செயல். எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி நடந்து கொண்டது கிடையாது. ஆனால் அந்த சம்பவங்களுக்கு பிறகு இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக போன்ற கட்சிகள் புலம்பிய குட்டையில் மீன் பிடிக்கலாம் என்கிற முறையில் விஜய் கட்சியை, தமிழக வெற்றி கழகத்தை தங்கள் பக்கம் இழுப்பதற்கான அந்த ஒரு இழிவான அரசியல் நிலையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அரசியல் பேசுவதற்குரிய நேரம் அல்ல இது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் எந்த கட்சி என்பதல்ல பிரச்சனை. குழந்தைகள், பெண்கள் 41 பேர் இறந்திருக்கிறார்கள். இறந்த குடும்பங்களுடைய அந்த துயரத்திலிருந்து நாம் மீட்க வேண்டும். அதே மாதிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்கள் உடல்நலம் தேறி அவர்கள் நல்ல நிலைக்கு வீடு சென்று அடைய வேண்டும். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நமக்குரிய கவலை. ஆனால் விஜய் அவர்கள் 3 நாள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று தெரியவில்லை. 3 நாள் நன்றாக தூங்கி முடித்து இப்பொழுதுதான் இதயம் கணக்குகிறது, வலிக்கிறது போன்ற செய்திகளை ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப சர்வ சாதாரணமாக அவர் சொல்லுகிறார். அதாவது திரைப்படத்துறையிலே அவர் இருந்த காரணத்தினால், இயக்குநர்கள் எழுதி கொடுத்த வசனத்தை பேசி பழக்கப்பட்டு விட்ட காரணத்தினால், அரசியல் என்னவென்றே தெரியாத ஒரு நிலையில் ஒரு அரசியலை நடத்துவதற்கு மேற்கொண்ட அந்த முயற்சியில் இப்படிப்பட்ட ஒரு படு தோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். இப்படி நடந்த சம்பவத்திற்காக நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளேன், மன்னிப்பு கேட்க வேண்டும். அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நான் முழுமையாக ஒத்துழைக்கிறேன் என்று அவர் அறிவிக்க வேண்டும். அவர் அதை அறிவிப்பதற்கும் சொல்வதற்கும், தன் மீது இருக்கிற குற்றத்தை தார்மீக ரீதியாக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கும் அவர் தயாராக இல்லை.